ஸோ இப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரூலே வந்து ஆன்லைன்ல விளையாடலாம். ஸோ ரூலே வந்து சும்மா ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு நம்ம விளையாண்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு சில பிளேசஸ்ல வச்சு போட்டேன், பார்க்கலாம். ஸோ இப்போ ரேண்டமா ஸ்டார்ட் பண்றேன். எதுல விழுந்திருக்குன்னா நம்பர் 8. யூ வின் பிளாக்ல வச்சிருக்கனால வின் ஆயிருக்கோ போல. ஓகே ஓகே, இப்போ வந்து ஆட் ஆர் ஈவன் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆட் ஆர் ஈவன் அந்த மாதிரி கட்டி இப்போ வந்து நம்ம அந்த ரோ வைஸ் கட்டலாம். ரெட், அதாவது இதுல மேக்ஸிமம் ரெட் இருக்கு. அதுக்கப்புறம் இதுல வந்து ஆன் பிளாக்ல கட்டுறேன். ஸோ பார்க்கலாம் எதுல வருதுன்ட்டு. ஸ்பின். நோ மோர் பெட்ஸ் ப்ளீஸ். நம்பர் 2 பிளாக். 2 வந்து இதுல வின் ஆகல, பட் நமக்கு பிளாக்ல வந்து வின் ஆயிருக்கு. ஸோ வின் அமௌண்ட் இங்க காமிக்குது. இப்போ இது வந்து நம்ம கையில இருக்கிற மாதிரி, இது வந்து சும்மா ரேண்டம் மணி தான், ரியல் மணி இல்லைல்ல. ஸோ அவங்களே ஒரு மணி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இப்போ நம்பர்ஸ்ல கட்டலாம். 2ல வந்து வின் ஆயிருக்கு. இது நம்பர் என்னென்னலாம் வின் ஆயிருக்கு அப்படின்றது காமிச்சிட்டு இருக்கு. ஓகே, 20, 25 அண்ட் இங்க 2:1ல இந்த இடத்துலயும் கட்டுறேன். 7 பார்க்கலாம். நம்ம $1 தான் கட்டியிருக்கோம். பார்க்கலாம். வாட் 0 வாங்க. 0னா அவங்களுக்கு போயிடுங்க எல்லாமே. ஸோ கேசினோக்கு வந்து போயிடும். ஸோ அந்த 0 பார்த்தீங்கன்னா இந்த சில இடத்துல 2 zeros இருக்கும், இல்லை ஒரு 0. இதில் நல்ல வேலை ஒரு 0, 2 0 அண்ட் ஒரு 0 2 காலம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ இப்போ வந்து நான் கட்டாத ஒரு இடத்துல கட்டுறேன். லைக் மிடில் ரோ, இந்த ரோ ஃபுல்லாக நம்ம வந்து 2:1ல கட்டுறோம். இங்கேயும் $1 கட்டுறேன். ஸ்பின் பண்ணலாம். டை திருப்பி 0ல விழுந்ததுன்னு அவ்வளோதான். ஓகே, 13ல விழுந்திருக்கு. நம்ம பிளாக் வின் பண்ணியிருக்கோம். ஸோ 13 இந்த இடத்துல இந்த ரோல வச்சிருக்கோம் பாருங்க, அதனால 13ல வின் ஆயிருக்கு. ஓகே, வச்சது 3, அதே மாதிரி அதுலயும் 3 வச்சது அப்படியே போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ரேண்டமா தான் நான் வைக்கிறேன். இந்த ரோ, இந்த ரோ, 2 ரோல போடுறேன். 2 வந்து கட்டியிருக்கோம். அட்லீஸ்ட் வின் பண்ணா 3 கிடைக்கும். ஓகே, நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ 2லனா நமக்கு 3, நமக்கு வின். ஓகே, இப்போ வந்து ஒன்லி ரெட்ல வைக்கிறேன். ஸ்பின் பண்ணலாம். கிடைச்சா ஓகே. ஓகே, ரெட் வின் ஆயிடுச்சு. 9 வின். 1:1 ரேஷியோல கிடைச்சிருக்கு. 1 கட்டினா 1 கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா 9 to 36 அதுல வந்து கட்டியிருக்கோம். பார்க்கலாம். 9 to 36 விழு பார்க்கலாம். இது வந்து நிறைய நம்பர்ஸ்ல கட்டணும்னா நிறைய நஷ்டமாகும். 9 to 36னா நம்ம வின் பண்ணிட்டோம். வாவ். ஸோ நம்ம வந்து $2 வின் பண்ணியிருக்கோம். சூப்பரா. இப்போ இண்டிவிஜுவல் நம்பர் வின் பண்ணிச்சுன்னா வந்து உங்களுக்கு அதிக ப்ராபபிலிட்டி வந்து வின்னிங் அதிகம். பட் வந்து எவ்வளவுதான் கட்டுறது இல்ல. பார்க்கலாம். இப்போ 4 நம்பர்ல கட்டியிருக்கேன். 4 லூஸ் ஆக போகுது. ப்ராபபிலிட்டி 2:1 எதுலையாவது ஒன்று வச்சோம்னா ஏதாவது ஒன்று அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. லாஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நான் திருப்பி இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் 1:1 தான் கட்ட போறேன். எவ்வளோ 1:1 கட்டலாம், பிளஸ் ஆட் ஆர் ஈவன்ல வந்து வைக்கலாம். 20 ஆல்ரெடி வின் பண்ணிச்சு. ஓகே, சாரி. 27, 13 இந்த இடத்துல இங்க கட்டுறேன்.
அப்புறம் இங்க வந்து ரெட்ல கட்டுறேன் ஸ்பின். ஓகே பார்க்கலாம். அதாவது 1 27 you won $38. எங்க 27 வின்னுங்க, சூப்பரு. நான் இங்க வச்சிருந்த 27 வின் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் அது வச்சேன். இப்ப தெரியுதா உங்களுக்கு வின்னு? அது எவ்வளவு பர்சன்டேஜ் வந்துன்னா கிட்டத்தட்ட 36% அதுவே கிடைக்கும். ஸோ அதனால நான் வந்து நமக்கு 38, அது எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னா 36ல. ஸோ ஓகே, ஸோ 35 வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஸ்ட்ரெயிட் அப். ஸோ 35 உங்களுக்கு வந்து ப்ளஸ் நமக்கு வந்து இந்த ரெட்டும் வந்து வின் பண்ணிச்சு. ஸோ அதனால நமக்கு இந்த அமௌண்ட்டு நம்ம வின் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து வேற நம்பர்ஸ்ல போடுறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நம்ம வந்து ரிஸ்க் தான் இதெல்லாம். ஸோ நான் வந்து சேஃபர் சைடு வந்து ஏதாவது ஒரு கலர் பெட் வைக்கிறேன். ஆட் ஆர் ஈவன் வந்து சான்சஸ் 50-50 இல்லையா, அதனால ஓகே 5 நம்ம $2 வின் பண்ணியிருக்கோம். வச்சது என்னமோ நிறையா, கிட்டத்தட்ட 4 கிட்ட வச்சோம். ஸோ நம்ம இண்டிவிஜுவல் நம்பர் வைக்கிறது பதிலாக இப்போ நான் 6 நம்பருக்கு சேர்த்து வைக்கலாம். இதுல கொஞ்சம் அதிகம். இப்போ வந்து இந்த 6 நம்பருக்கும் இந்த 6 நம்பருக்கும் வச்சிருக்கேன். நடுவுல இருக்கிறதையும் ஏன் விடணும், இதையும் வச்சிடலாம். ஸ்பின். இதுல ஏதாவது ஒண்ணு கிடைக்குதான்னு பார்க்கலாம். 8 ஐ திங்க் யூ won 18. வின் பண்ணிட்டோம், சூப்பர்ல. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 6% கிடைக்கும். லைக் is to 6. அது நம்ம on 6 நம்பர்ஸ்னா 5 கிடைக்கும், 5 to 1. ஓகே, அதனால அவ்வளோ கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து அதுதான் ரோ பெட்டுங்கிற போது இது எல்லாத்துக்கும் சேர்த்துக்கணும் போது 2:1. மீதி எல்லாம் வந்து 5:1. எவ்வளோ நம்பருக்கு நம்ம சேர்த்து பண்றோமோ அவ்வளோ. இப்போ நான் இங்க கட்டுறேன். லோவர் நம்பர்ஸ் 2 கட்டலாம், பார்க்கலாமே. லோ நம்பர் ஏதாவது விழுதான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் விழுந்த நம்பரே விழலன்னு தான் நினைக்கிறேன். 21 நம்ம வின் பண்ணல. ஓகே, இந்த சைட்ல இங்க கட்டுறேன் அண்ட் இந்த ரோல கட்டுறேன். ஸ்பின். ஸோ இங்க கிடைச்சா நமக்கு பார்க்கலாம். வாட் நம்பர் 36. நோ வின் பண்ணல. ஓகே ஓகே, தட்ஸ் ஓகே. அண்ட் ஆட் நம்பர்ஸ்ல பண்றேன். ஆட் ஈவன் ரெட் பிளாக் இல்ல நம்பர் 6 ஒரு ரோ ஃபுல்லா அந்த மாதிரி பல இது இருக்கு. கார்னர் பெட்டு, சைட் பெட்டு, ரோ பெட்டு. நம்பர் 4 நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த ரோல கட்டணும் இல்லையா, அதனால 2:1 நமக்கு வின் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சிம்பிளா வந்து ஒரு சும்மா ஜாலியா விளையாடுற மாதிரி ரேண்டம் நம்பர்ஸ்ல வைக்கும் போது நம்ம எவ்வளோ நமக்கு கொடுத்த அமௌண்ட், லைக் இதுல வந்து 10,000 100K கொடுத்ததுல வந்து நமக்கு 25 அதிகமா இருக்க மாதிரி இப்போ நம்ம வச்சிருக்கோம். நம்ம பெட் பண்ணி விளையாண்டதுல ஒரு வாட்டி வந்து ஸ்ட்ரெயிட் பெட்டுக்கு கிடைச்சது 35. அதனால அது அதிகமாவே நமக்கு வின் பண்ணிச்சு. பட் லூஸ் பண்றதும் நம்ம அதிகமா லூஸ் பண்ணுவோம். பெட் பண்ணும்போது இது $1 பெட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேஃபர் சைடு வந்து இந்த ரெட் ஆர் பிளாக் இல்ல ஆட் ஈவன் இல்ல இந்த மாதிரி ரோ. ஸோ ரோலயே நான் சொன்னேன் இந்த மாதிரி 4 கார்னர்ஸ்லயும் பெட் பண்ணலாம். இல்ல இங்க வந்து இங்க இந்த 3 நம்பருக்கு மட்டும் பெட் பண்ணலாம். ஓகே, அப்புறம் வந்து இந்த 6 நம்பருக்கு சேர்த்து பெட் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ இது வந்து இந்த காலத்து பூரா பெட் பண்றது. இதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வின் பண்ணும். பிளாக்ல பெட் பண்றேன், ஸ்பின் பண்றேன், பார்க்கலாம். பட் வச்சது என்னமோ 5 கிடைக்கிறது. வின் பண்ணிச்சுன்னா எவ்வளவு கிடைக்கும்? சுத்தம் 5. ஓகே, இங்க கிடைச்சிருக்கு $12 வின் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 9 கிடைச்சிருக்கு. 1க்கு வந்து 1:8 கொடுத்துருக்காங்க. 1 கொடுத்தா 9 கொடுக்குற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ வந்து இங்கேயே நமக்கு வின் பண்ணியாச்சு 9. பிளஸ் வந்து நம்ம இந்த ரோல வச்சோம்.
ஸோ இந்த ரோல 2:1 அதுவும் கிடைச்சிருக்கு. ஸோ மொத்தமா இவ்வளோ வின் பண்ணியிருக்கோம் 9 + 3. இப்போ வந்து அதே மாதிரி 24 10 இந்த 4 நம்பர் இந்த ரோ. ஓகே, இந்த 6 நம்பர் பார்க்கலாமா? நோ மோர் பெட்ஸ் ப்ளீஸ். 0ல மட்டும் போயிடாதம்மா. இதுல பெட் பண்ணிருக்கோம் 36. நோ வின். என்னென்ன நம்பர்லாம் நம்ம பெட் பண்ணிருக்கோங்கிறத ஹைலைட்டும் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ 36 வின் பண்ணிடுச்சு. இப்போ என்ன பண்றோம்னா 3-3 கட்டலாமா? இப்போ எதுவுமே வின் ஆகாது. இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு கேட்டகரி பிளாக்கோ ப்ளூ ஒயிட் பிளாக் ரெட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 24 நோ வின், நோ வின். ஓகே, ஈவன் நம்பர் வின் பண்ணிடுச்சாமா. திருப்பி ஈவன்ல கட்டுறேன். ஓகே, பட் வந்து ரெட் அதிகமா இருக்கிற நம்பர்ல வந்து பெட் பண்ணலாம். ஓகே, இங்க வந்து இதுல 6 இருக்கு, 3 நம்பர் இருக்கா? இது ஸ்பென். ஸோ நம்ம ஹைலைட் பண்றாங்க அந்த நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வந்து. ஸோ எதுல விழுது? 19. நோ வின். ஓ மை காட். ஓகே, ஐ திங்க் இதோட நிறுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரேண்டம் நீங்க பெட்ஸ் ப்ளே பண்ணி இந்த மாதிரி ரேண்டமா வச்சு விளையாண்டு பாருங்க. இது ரேண்டம் ஜெனரேஷன் தான். இது வந்து ஆன்லைன் கேம் ஃப்ரீ. வச்சு விளையாடும் போது நமக்கு வந்து இன்னும் ஐடியாஸ் கிடைக்கும். ரியல் மணி வச்சு விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க ட்ரையல்லாம் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேற வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் அண்ட் பாய்.